Find the mean proportional between 3 and 75. So இந்த mean proportional question solve பண்ணனும்னா continued proportion இதோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா லிங்க் வந்து அவைலபிளா இருக்கும். சோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் question solve பண்றதுக்கு. So if A, B, C, D are in continued proportion, then we will write A by B. அதாவது first is to the second equals second is to the third equals third is to the fourth. இந்த மாதிரி தான் நீங்க கண்டினியூ பண்ணணும். So இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 4 quantities வந்து எழுதணும். இப்போ வந்து 3 quantities என்ன பாத்தீங்கன்னா A, B, C assume பண்ணிட்டீங்கன்னா first is to the second அப்படினும்போது A by B equals second is to the third அப்படினும்போது B by C. இத cross multiply பண்ணீங்கன்னா A into C equals B into B ன்னு வரும். So இதுவே நீங்க ரேஷியோ ஃபார்மட்ல எழுதினீங்கன்னா A is to B equals B is to C. So இங்க நீங்க B பாத்தீங்கன்னா இந்த B வந்து which is called mean proportional. So mean proportional between A and C. So A into C equals B square எழுதலாம். So இதில இருந்து வந்து B equals root of AC ஆகும். So mean proportional formula பாத்தீங்கன்னா B equals root of A into C. So இதை அப்ளை பண்ணி தான் நம்ம question வந்து நம்ம solve பண்ண போறோம். So இந்த example வந்து நம்ம 2 methodsல வந்து நம்ம solve பண்ண போறோம். So mean proportional நம்ம பார்த்தோம். B equals root of AC நம்ம பார்த்தோம் which equals so B ன்றத mean proportional நம்ம பார்த்தோம். So 3 into 75. 3 1 75 இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். So 3 into 75 பண்ணீங்கன்னா 225 equals root of 225 ன்றது 15 ஸ்கொயர் எழுதலாம் because 15 into 15 தான் வந்து 225 equals 15. So B equals 15. So find the mean proportional between 3 and 75 கேட்டாங்க which is 15. The square root வந்து cancel out ஆயிடும். So 15 தான் answer. So same question 2 methods நம்ம solve பண்ண போறோம் நம்ம சொல்லியிருந்தோம். So அப்போ வந்து 3 quantities எடுத்தோம். A, B and C எடுத்தோம். 3 quantities. இதை continued proportion format எழுதுனா A by B equals B by C. So இங்க A ன்றது வந்து நம்ம 3 எடுத்துக்கலாம். B ன்றது நமக்கு தெரியாது. So X ன்னு assume பண்ணிக்கலாம். C ன்றது பார்த்தீங்கன்னா which is 75. So B தான் mean proportional நம்ம பார்த்தோம். So இதை வந்து continued proportion formatல எழுதினீங்கன்னா 3 by X equals X by 75. இது ratio formatல எழுதினீங்கன்னா 3 is to X equals X is to 75. So இதை இந்த format or else இந்த formatல நீங்க எழுதலாம். So இப்போ இந்த mean proportional இதோட வேல்யூ தான் வந்து find out பண்ணணும். So இதை நம்ம cross multiply பண்ண போறோம். 3 into 75 equals X into X. So இதை cross multiply பண்ணீங்கன்னா 3 into 75 equals X into X. So 3 into 75 equals X square. So root of 3 into 75 equals X ஆயிடும். So root under 75 into 3 இப்போ தான் நம்ம பண்ணோம் which is 225 equals X. So the root 225 நம்ம வந்து 15 square எழுதலாம் equals X. So X equals 15. So either நீங்க B equals root of AC இது டேரக்டா போட்டு இந்த question solve பண்ணலாம் or else mean proportionalக்கு இந்த மாதிரி நீங்க ratio formatல எழுதி நீங்க convert பண்ணலாம். So இதை வந்து நம்ம X ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி cross verify கூட செக் பண்ணி பார்க்கலாம். So 3 by X ஓட வேல்யூ வந்து 15 equals 15 by 75. Just X ஓட வேல்யூ மட்டும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம் which is 15. இதை cancel பண்ணீங்கன்னா 1 3 is 3 5 3 is 15. Third டேபிளால cancel பண்ணீங்கன்னா will get 1 by 5 equals இது 15 by 75 இருக்குது 15 டேபிளால cancel பண்ணீங்கன்னா 115 is 15 5 times வந்து 75. So 1 by 5 ரெண்டுமே பாருங்க ஈக்குவலா இருக்கு. Which means நீங்க find out பண்ண X ஓட வேல்யூ வந்து which is correct. So X அப்படினும்போது இங்க வந்து mean proportional தான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். Thank you so much for watching this video.